கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 3:25, ரோமன்ஸ் 3:25. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். அதாவது இதில் ஒரு 4 காரியம் இருக்கு. முதலாவது என்ன? தேவன் பொறுமையாய் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தாம் நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. என்ன? கர்த்தர் என்ன பண்ணார்? தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? ரொம்ப பொறுமையா பாவத்தை தண்டிக்கக்கூடிய அந்த தண்டனையை எதுவரைக்கும் பொறுமையா பாதுகாத்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் போடுற வரைக்கும். ஏன்னா நம்மளுடைய பழைய பாவங்களுடைய காரியங்கள் எல்லாமே எங்கே போடப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போடப்பட்டது. எப்படி நம்ம பார்க்கிறோம்? லேவியராகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படி ஸ்கேப் கோட் என்று சொல்லக்கூடியதாக ஒரு ஆடு வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுகிறது. அதன் மூலமாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் அது சுமந்து திரியக்கூடியதாக. நீங்கள் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லும்போது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எப்படி? கிறிஸ்துவனுடைய இரத்தம். அதனால தான் அதே 9வது அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லும்போது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமா, அதன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தின் மூலமா நமக்கு ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு? இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி. அப்போ என்ன? தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நான் பாவத்தை மன்னித்தேன், அதே சமயத்தில் என்னுடைய பரிசுத்த தன்மை என்று சொல்லக்கூடிய அதை நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணல, அதை சமரசமே பண்ணலை. காரணம் என்ன? ஒரு மனுஷன் மேலே வர வேண்டிய பாவத்தை அவர் மேலே வர கிருபாதார பலி என்று சொல்லக்கூடிய ப்ரொபிஷியேஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நம்முடைய கிருபாதார பலியாக என்ன பண்ணாரு? அவர் மேலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமத்தினார். 2 கொரிந்தியர் 5:11 என்ன சொல்லுகிறது? ஒரு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ என்ன? நம்ம மேலே எல்லா பாவத்தையும் அவர் மேலே போட்டு அதன் மூலமாக என்ன பண்ணார்? கிறிஸ்துவனுடைய மரணம், கல்வாரி மரணம் எல்லாருக்கும் காண்பிக்கும் பொருட்டாக, எல்லாரும் காணக்கூடியதாக தேவன் மாற்றி கொடுத்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தருடைய இரக்கமோ கர்த்தருடைய நீதியோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். தேவன் நீதியுள்ள தேவன். அவர் பாவத்தை தண்டிக்காமல் விட மாட்டார். ஏன்னா ஒரு பாவத்தை அவர் தண்டிக்காமல் விட்டார்னா அவருடைய நீதித்தன்மை போயிடும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நம்மேல இரக்கம் காட்ட விரும்பக்கூடியவர். அப்போ என்ன பண்ணுறாரு? அவரே அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா இதில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆடு பெல் அடிச்சது, நீதி கேட்டு மணி அடிச்சது. அப்போ அந்த ஆடு கேட்டுச்சான், ராஜா, அதாவது என்னுடைய சின்ன குட்டியை ஒரு குதிரை வண்டியில் ஏற்றி என் பிள்ளையை கொன்னுட்டாங்க அப்படின்னோடனே ராஜா ரொம்ப கோவப்பட்டு, அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, விசாரிக்கும்போது தான் அருமையாக வளர்த்த ஒரே மகள் தான் அந்த குதிரை வண்டியை ஓட்டி கொண்டு போய் சொன்ன உடனே தான், ராஜா, நான் நீதியை பறிப்பிக்கிறவன், நீதியை சொல்லிட்டேன், அதனால நான் இப்போ இரக்கம் காட்ட முடியாது, என் பிள்ளை என்பதற்காக நீதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அப்படியே அங்கே கட்டி அவளுக்கு 40 கசையடி கொடுக்க எல்லாம் ஆயத்தமாகும்போது, அப்போ அந்த பிள்ளை மேலே அந்த தகப்பன்
அந்த ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து அந்த மகள் மேலே அந்த மகளை கட்டி அணைத்து, இப்போ அடிங்க, அந்த அடி பூரா அந்த ராஜா மேலே விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. இதே தான் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். என்ன? நம்ம மேலே விழ வேண்டிய எல்லா தேவனுடைய கோபாக்கினையும் அவர் எடுத்துக்கொண்டு, அதன் மூலமாய் தேவன் நீதியுள்ளவர், அதே சமயத்தில் அவர் இரக்கமுள்ளவர் என்பதை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறார். நாம் அதை கொண்டாடுவோமா? வல்ல பிதாவே, இதோ நீங்கள் நீதிபரர், அது மாத்திரமல்ல, நீர் இரக்கமுள்ள தேவன். அதை மிகச் சரியாக, வித்தவுட் காம்ப்ரமைசிங் யுவர் ஹோலினஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நீங்கள் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையே எங்களுக்கு ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்த அந்த உன்னதமான கிருபைக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.